அரபிக்கடலில் சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கி கண்டெய்னர்கள் கடலில் மிதக்கும் செய்தி. விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சிக்கு புறப்பட்ட சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய சம்பவத்தால் பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கொச்சியிலிருந்து சுமார் 38 நாட்டிங்காம் மைல் தூரத்தில், அதாவது 38 கடல் மைல் தூரத்தில் சரக்கு கப்பலில் 24 பணியாளர்கள் இருந்த நிலையில் 9 தொழிலாளர்கள் உயிர் தப்பியிருக்கின்றனர். கப்பலில் சிக்கிக் கொண்டிருக்கும் 15 பேரை மீட்க இந்திய கடற்படை விரைந்திருக்கிறது. கப்பல் மூழ்கிய காரணத்தால் நடுக்கடலில் கண்டெய்னர்கள் மிதக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்டெய்னர்களில் எரியும் தன்மை கொண்ட நச்சுப் பொருட்கள் இருந்ததாகவும் ஒரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அன்வர் புகாரி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அரபிக்கடலில் சரக்கு கப்பல் மூழ்கி இருக்கிறது. அதில் இருந்த கண்டெய்னர்கள் அங்கே மிதக்கும் காட்சியை நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்திய கடற்படையும் அதை மீட்க விரைந்திருக்கிறது. மேலும் எத்தனை பேர் அங்கு கடலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மீட்கப்பட்டவர்கள் இப்போது எங்கு இருக்கிறார்கள், மீட்பு நடவடிக்கைகளில் எத்தனை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள், உங்கள் தகவல்களை தரலாம் அன்வர் புகாரி. வணக்கம் ராஜ்மோகன். கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கொச்சி துறைமுகத்திற்கு சென்ற சைபீரியா நாட்டின் சரக்கு கப்பல் ஒன்று தற்போது கடலில் மூழ்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. சரக்கு கப்பலில் ரசாயனம் கண்டெய்னர்கள் இருந்த நிலையில் கப்பல் கடலில் மூழ்கிய நிலையில் எரியும் தன்மையுடன் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் கடலில் கலக்காமல் இருக்க இந்திய கடற்படை போர்க்கால நடவடிக்கையை எடுத்து வருகிறது. சரக்கு கப்பல் அரபிக்கடலில் கேரளா துறைமுகத்தின் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கொச்சிக்கு செல்லும் வழியில் அரபிக்கடலில் கவிழ்ந்ததை அடுத்து கேரள மாநிலம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் சனிக்கிழமை தற்போது அவசர பொது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கப்பல் கொச்சி துறைமுகத்தை அடைய 30 நிமிடங்களே இருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கப்பல் நேற்று விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு சனிக்கிழமை இன்று, அதாவது மதியம் 1:30 மணிக்கு கொச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனிடையே வானிலை மாற்றம் காரணமாக அந்த கப்பல் மெதுவாக புறப்பட்டு சென்றிருந்தது. இருப்பினும் கொச்சி துறைமுகத்திலிருந்து சுமார் 38 கடல் மைல் தொலைவில் கப்பல் தற்போது மூழ்கி இருக்கிறது. 24 பணியாளர்கள் கப்பலில் இருந்தனர். அவர்களில் 9 பேர் மட்டுமே லைஃப் ஜாக்கெட்டை பயன்படுத்தி மீட்கப்பட்டிருக்கின்றனர். மீதமுள்ள 15 பேர் கப்பலில் சிக்கியிருக்கின்றனர். இந்திய கடலோர காவல் படையின் 2 கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் சிக்கிய பணியாளர்களை கண்டுபிடித்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இந்திய கடற்படை விரிவான மீட்பு நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. சரக்கு கப்பலில் இருந்து சில கொதிகலன்கள் கடலில் விழுந்ததாக தெரிகிறது. தற்போது அரபிக்கடலில் மிதக்கும் இந்த கொதிகலன்களில் 367.1 மெட்ரிக் டன் மிக குறைந்த சல்பர் எரிபொருள் எண்ணெய் மற்றும் 84.4 மெட்ரிக் டன் கடல் எரிவாயு எண்ணெய் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு எரியும் தன்மையுடன் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் கடலில் கசிந்தால் மீன்வளம் மற்றும் கடல் வளத்தை பாதிக்கும் என தெரிகிறது. அந்த ரசாயனம் மனிதர்கள் மீது பட்டாலோ கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடற்கரைக்கு அருகில் சரக்கு கொதிகலன்கள் அல்லது எண்ணெய் கசிவுகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலிலோ அல்லது கரையிலோ யாராவது ஒரு கொள்கலன்கள் அல்லது எண்ணெய் கண்டால் அதை அணுகவோ அல்லது தொடவோ வேண்டாம் என்றும் அருகில் உள்ள கடலோர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும் அல்லது அவசர எண் 112 உடனே தொடர்பு கொண்டு இது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் கடற்கரைக்கு செல்வோர் மற்றும் கடலோர பகுதியில் வசிப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கொதிகலன்களில் உள்ள ரசாயனம் கசிந்து கடலில் கலந்தால் அவற்றை அப்புறப்படுத்த தற்போது துப்புரவு மற்றும் அவசர கால குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் மிதக்கும் கொதிகலன்களின் திசை மற்றும் தாக்கத்தை கண்காணிக்க கடலோர கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மற்றும் கடலோர காவல்படையினர் தங்கள் கப்பல்களின் மூலம் கண்காணித்து வருகின்றனர். விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கொச்சி புறப்பட்ட சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய சம்பவத்தால் தற்போது ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொச்சியில் இருந்து சுமார் 38 கடல் மைல் தூரத்தில் கப்பல் மூழ்கியுள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் அங்கு அதனை மீட்கும் பணியிலும் அதனை அப்புறப்படுத்தும் பணியிலும் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும்
இந்திய கடலோர காவல்படை தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சரக்கு கப்பலில் 24 பணியாளர்கள் இருந்த நிலையில் 9 தொழிலாளர்கள் பத்திரமாக உயிர் தப்பினர். கடலில் சிக்கியுள்ள 15 பேரை மீட்க விரைந்து இந்திய கடற்படை இந்த மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறது. கப்பல் மூழ்கியதால் நடுக்கடலில் மிதக்கும் கண்டெய்னர்களால் அங்கு ஒரு பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் மற்ற சரக்கு கப்பல்கள் மற்றும் பிற மீனவர்கள் படகுகள் அங்கு செல்லாத வகையில் ஒரு அவசரகால எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னர்களில் எரியும் தன்மையுடன் நச்சுப் பொருட்கள் இருப்பதால் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அங்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினால் பொதுமக்கள் யாரும் அதை நெருங்கவோ புகைப்படம் எடுக்கவோ அருகில் செல்ல வேண்டாம் என பேரிடர் நிவாரண ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.